ஏடி ராணி, ஏடி ராணி, ஏடி ராணி, ஏடி ராணி. உள்ள என்னதான் பண்ணுவாளோ தெரியல. ஏலாம் எடுத்தாளோ, காத்து அடிப்பாளோ, அடிப்பாளோ போலுத. அன்னைக்கு கதை தான் பேசுவாளுவோ. ஒரு சத்தம் வச்சு கேக்குதா? என்ன அலறா ஏடி ராணி. அம்மா பாட்டி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் போய் என்னன்னு கேட்கட்டுமா? என் காதை இடியா விழுந்து போய்த்து எங்களுக்கு காது கேட்குது தான். வரட்டும் அந்த கிளவி எதுக்கு கடந்து வெளியில் கடந்து அலறிக்கிட்டு கிடக்குறா. வரட்டும் என்ன கேடா உள்ளே வர்றதுக்கு. அது மட்டும் வந்தவ இங்கிட்டு வர என்ன கேடா வருவா அந்த கிளவி. நீ இப்போ சாப்பிட உட்காரு ராணியக்கா. இந்த கூட்டு கதை பேசாதாண்டி நீங்க ஆளுவா பொழுதா அன்னைக்கு கூட்டு கதை தான் பேசுவாளுவோ தவிர நான் கூப்பிட்றது காதல் உள்ளவர்களுக்கு. சின்ன பொண்ணு உனக்கெல்லாம் வீட்டில் வேலை வெட்டியே இருக்காதா? இங்கே வந்து கதை பேசுறதுனா உனக்கு வேலை வெட்டியா? உன்னைய முதல்ல உன் புருஷன்ட்ட சொல்லி கொடுத்து உன்னை கொல்லணும் முதல்ல. என்னது என்ன கொள்றியா? உன்னே முதல்ல மண்டே உடச்சப்பா உடச்சி மரியாதை இருந்துக்க. ஓ மருமகள்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. தூக்கி போட்டு ரெண்டா வகுந்து விட வகுந்து மரியாதையாக இருந்துக்க சொல்லிவிட்டேன் கிளவி. ஏன் மண்டே உடைக்கிறியா நீ? முதல்ல உன் மாமியார் கிளவிட்ட போட்டு கொடுத்தாதாண்டி உன் கொட்டதை அடக்கலாம். போகிறேன் அந்த கிளவிக்கிட்ட போகிறேன்டி போகிறேன். அந்த முனியம்மா கிட்ட போய் உன்னை ஒன்றுக்கு ரெண்டாக வத்தி வச்சு உன்னை சாணி விளக்கமத்தை கரைச்சி விட்டு அடிக்க வைக்கல. நான் பாண்டியம்மா இல்லடி. மூஞ்சி மோரையும் பற்றியா பாண்டியம்மா நோண்டியம்மான்னு போய் சொல்லுடி கிளவி. என்கிட்ட வெறி ஏற்றிக்கிட்டு இருக்காத. நாங்களே இங்கே கதை பேசிக்கிட்டு இருந்தோம், ஒரே டென்ஷனாக இருந்துக்கு. என்கிட்ட வெறி ஏற்றிக்கிட்டு இருந்த கிளவி உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஓடியா போயிரு. சின்ன பொண்ணு தாலி சும்மா இரு சின்ன பொண்ணு. என் மாமியாரை பற்றி தான் தெரியுமா உனக்கு? சரி உன்னை என்ன சும்மா இரு சின்ன பொண்ணு. அவ என்கிட்ட ஆடுவா. ராணி அங்க மாலை கட்டி போட்டு தண்ணி வைக்காம கிடந்து அங்க கத்தி வெயில்ல செத்துக்கிட்டு கிடக்கு. நீ என்னதான் பண்ற? அங்க உன் புருஷன் வரப்போப்பாரா? நேரம் ஆயிட்டு சோறு குழம்பு ஆக்குனியா என்னடி? இங்க இவளோட உனக்கு கதை பேசுறதா வருவாள் இருப்பனி. இன்னும் 2 பேர் வருவாள் கூட்டுக்கலாம். நீ அவ எங்க? அவ இந்த முடி ஒன்று ஸ்டைலாக அங்கிட்டு தொங்க போட்டுக்கிட்டு இருப்பாளே, அவ என்ன 4 முடியா 7 முடியா? அவ எங்க காணும்? உங்களையெல்லாம் வச்சு கொளுத்த ஆள் இல்லாம கிடந்த ஆளையிறியடி. உங்களை பாரு சின்ன பண்ணே. என்ன கேள்வி கேட்ட நீ? பாரு இன்னைக்கு உன் மாமியாட்ட போய் வத்தி வைக்கிறேன். உன் மாமியா நீ வீட்டுக்கு போ, விளக்கமத்தோட உட்கார வைக்கிறேன் பாரு. நான் பாண்டியம்மா இல்லை உன்னைய பத்த வைக்கிறேன்னு பாரு. மெண்டல் மெட்டா கலவியாக இருக்கும் இருக்கு. பாண்டியம்மா நோண்டியம்மா பேர் வச்சுருக்காங்க பாரு. ஓடி பேர் வத்தி வைக்கட்டுமே. உடனே வந்துப்பட்டு சாதின்னு சாத்தி எடுத்துருவேன். மரியாதையாக ஓடி பேர் கிளவி. சரி விடுக்கா. இந்த கிளவி அங்கங்கே சுற்றி முடிஞ்சிட்டு இங்கே தான்க்கா வரும். ஆமாம் உனக்கு ஒன்று தெரியுமாக்கா? நம்ம ராசுகண்ணமோ ஓடி விட்டாளாங்க்கா. ஐயோ பார்க்க நல்ல குட்டியாக இருந்தா ஊமை குட்டியாக தான்க்கா இருப்பா. யார்கிட்டையுமே அதிகம் பேச்சு வைக்க மாட்டான். நல்லா பேசுவா என்கிட்ட. குமிஞ்சதெல்ல நிமிர மாட்டா. நான் தான் கூப்பிட்டு அவளை வம்பழுதுக்கிட்டு உரண்டை அழுத்துக்கிட்டு கிடப்பேன். அந்த ஆட்டோக்கார பயிலோட ஓடிக்கிட்டாளாங்க்கா. எனக்கு சொன்னோனையுமே திகீர்னு இருந்துச்சு. என்னடா இவ இப்படி பண்ணி விட்டு போயிட்டாளே அப்படின்னு. அமைதியாக இருப்பா, யார்கிட்டையுமே பேச மாட்டா. இந்த பாடுபடுத்தி விட்டு போய்த்தாங்கிறேன். அவ அம்மா கடந்து ஒரே ஒப்பாரி. ஐயோ அத்தை என்னத்தை சொல்றீங்க? அப்படியா? அவ என் கூட படிச்ச ஃப்ரெண்டு தான், எனக்கு தெரியாதே. எக்கா அந்த மாமியார் கல்வி நீங்கள் என்ன விட்டு வச்சுருக்கீங்க? அது என்ன வறுத்து வந்து என்கிட்ட பேசிட்டு போகுது. எனக்கு அதே தான் நிற்கிது கண்ணுக்குள்ளே. எனக்கு வர்ற வேகத்துக்கு நானும் அந்த நேரம் சோத்தில் விஷத்தை வச்சு கொன்னே இருப்பேங்க்கா. நீங்கள் செவனி ஒன்று விட்டு வச்சுருக்கீங்க. என்னம்மா படியாக திட்டிட்டு போகுது. எனக்கு என்ன கதை பேசினாலும் எனக்கு அந்த நினைப்பே தான் போயிட்டுருக்கு. ஐயோ என்ன பண்ணுறது இப்போ? சரி விட்டு சின்ன பொண்ணு. அது எனக்கு பழக்கமாக போயிட்டு அவள் திட்டுறதும் நான் கேட்குறதும் இதே தான் வேலை எனக்கு. போ சரி விட்டு என்ன பண்ணுறது? விடு அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடக்கூடாது. ஒரு வயசு அனுபவம் இருக்கிறது நமக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? முன்ன பின்ன அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். அது நம்மளுக்கு கொஞ்சம் பக்கம் எடுத்து சொல்லுவோம். விடு இதெல்லாம் சகஜம். சரிக்கா நான் வாரேன்க்கா. என் மாமியார் கேள்வி பத்திரகாளி ஆடுன்னு ஆடிக்கிட்டு கிடப்பா. நேரம் எந்த அளவை தொலைஞ்சாலோ அப்படின்ட்டு நேரம் பாதையை எட்டி வாசப்படியை தொங்கிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பா. சரி நான் போவேன் ராணியக்கா. சின்ன அத்தை இருந்தாலே ஒரு ஜாலி தான்மா. அவங்க படப்படான்னு பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்குதுமா. அம்மா எனக்கு ஒரு காப்பி வேணும்மா. இருந்தாலும் இருடி கொண்டுட்டு வாரேன். நானே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. கவலை இல்லை.
விண்ணு கோடி வரணும் வரணும். என்ன சின்ன பொண்ணு ஜாலியா இருக்காப்ல இருக்கு இன்னைக்கு. உன் மாமியா உன்னை விளக்கு வச்சு தேடிட்டு கிடக்குறா. போ இன்னைக்கு நீ செத்தடி போல. எக்கா என்னக்கா சொல்கிறியே? ஐயே ஏன் ஆரம்பிச்சிட்டாக்கா? நான் இப்போ தான் நினச்சேன், நேரம் வாசப்படியே தொங்கிக்கிட்டு கிடப்பா, நம்மளை காணும் டீ தண்ணி போட்டு குடிக்கிறதுக்கு. வாசப்படி தொங்க ஆரம்பிச்சிட்டாளா, விளக்கு வச்சு தேடுறாளா? இன்னைக்கு தொலைஞ்சிச்சு போ, நீ கொண்டுட்டா செத்துட்டேன் போ. பாடையில் வந்து ஏற்றிருங்க, ராணியாக கடை சொல்லிடுங்க. வரேன், பாடையில சந்திப்போம். பாய். இந்த லட்சுமி அக்காவுக்கு நம்ம மாமியாள்கிட்ட அடி வாங்குறது என்ன குதூகலமாக இருக்குது. போ வரேன், ஓ வீட்டுக்கார்ட்ட என்னைக்கு மத்தி வச்சு உன்னை மண்டையை திருவி விட்டுறேன். அங்கே என்ன நடக்க போதோ தெரியலையே. போவோம், நம்ம பார்க்காத அடிதடியா என்ன? நம்மளுக்கு தான் பழவி போய்த்த பாவம். நீ வாட்டி லட்சுமி அக்கா.